தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பு கம்ப்ளீட்டா கரையணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சிறுநீரக பிரச்சனை. அதாவது சிறுநீரகத்துல எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேருக்கு ரீனல் கால்குலை, அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கு. இல்ல நமக்கு ஜிஎஃப்ஆர் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. பிளாடர்ல இன்ஃப்ளமேஷன், இல்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது, இல்ல யூரிட்டர்ல நமக்கு அந்த கல் வந்து அப்படியே நின்றுடுச்சுங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிட்னில வரக்கூடிய டியூப்ல அடைச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. இது என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதிகமாக ஹை டெம்பரேச்சர் இருக்கு, உடல்ல சத்துக்களே இல்லை, டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவான மலிவான ஒரு பொருள். சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, பைல்ஸ் இருக்கா, ஃபிஸ்டுலா இருக்கா, மலச்சிக்கல் நீண்ட நாளா இருக்கா, கவலையே வேண்டாம், தாராளமாக இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்க உடல் நார்மலா இருக்கிறதுக்கு உடல்ல இருக்கக்கூடிய மொத்தமான கழிவுகளும் நமக்கு வெளியேறுவதற்கு இதை நீங்க எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி இந்த மிக்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. காலையிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அதற்கு அடுத்தது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதற்கு எப்படி நம்ம பார்லியை பயன்படுத்தலாம்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பு கம்ப்ளீட்டா கரையணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சிறுநீரக பிரச்சனை. அதாவது சிறுநீரகத்துல எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேருக்கு ரீனல் கால்குலை, அதாவது சிறுநீரக கற்கள் இருக்கு, இல்ல நமக்கு ஜிஎஃப்ஆர் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது, பிளாடர்ல இன்ஃப்ளமேஷன், இல்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது, இல்ல யூரிட்டர்ல நமக்கு அந்த கல் வந்து அப்படியே நின்றுடுச்சுங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிட்னில வரக்கூடிய டியூப்ல அடைச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. இது என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூரிட்டர்ல வந்து உங்களுடைய அந்த கற்கள் அடைப்பட்டு இருக்கும்போது நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதிகமாக ஹை டெம்பரேச்சர் இருக்கு, உடல்ல சத்துக்களே இல்லை, டீஹைட்ரேட் ஆயிடுச்சு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவான மலிவான ஒரு பொருள், அதிகமான சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னா பார்லி. இந்த பார்லி எப்படி பயன்படுத்துறது? நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்குற ஒரு டவுட்டு. நம்ம வந்து இந்த சிகேடி, க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயட் சொல்லும்போது டெய்லி கொஞ்சம் பார்லி கஞ்சி காலையில் குடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பார்லி கஞ்சி நம்ம எப்படிங்க ரெடி பண்ணுறது? இது ஒரு பெரிய டவுட்டாகவே எல்லாருக்கும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை, ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்லி எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா பாயில் பண்ணணும். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்களோ, இல்லை மிளகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து ஒரு 2 கிளாஸ் கஞ்சியாக இதை குடிச்சிடலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த ரைஸும் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து பார்லியை ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறீங்க. இல்லை பார்லியை நல்லா வேக வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறீங்க. அந்த பார்லி ரைஸோட சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, பைல்ஸ் இருக்கா, ஃபிஸ்டுலா இருக்கா, மலச்சிக்கல் நீண்ட நாளாக இருக்கா, கவலையே வேண்டாம், தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் உடல் நார்மலாக இருக்கிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய மொத்தமான கழிவுகளும் நமக்கு வெளியேறுவதற்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கழிவுகள் வெளியேற வெளியேற பார்லி உங்களுக்கு ரொம்ப தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் பார்லி தான். அப்போ தொடர்ந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். அடுத்து 2வது பாயிண்ட், வெயிட் லாஸ்க்கு பார்லியை எப்படிங்க யூஸ் பண்ணலாம் அதை சொல்லுங்கள், நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டையும் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வரும்போது ஸ்பெஷல் டயட் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுலேயுமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது பார்லி தான்.
ஸோ இந்த பார்லியை வெயிட் லாஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 1 kg பார்லி ரைஸ் வாங்கிக்கோங்க. அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் உலர்த்திக்கணும். 1 kg பார்லி, 1/2 kg கொள்ளு. ஸோ 1 கிலோ நீங்கள் பார்லி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கொள்ளு வாங்கிக்கோங்க. ஸோ கொள்ளும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் எடுத்துக்கணும். இது நல்லா உலர்ந்த பிறகு இது ரெண்டுமே ஒன்றா எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சீரகம், 100 கிராம் சோம்பு, அதே மாதிரி 50 கிராம் பட்டை, இது 3ம் இதனுடைய சேர்த்து மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், ரவை மாதிரி குருணை மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ டெய்லி காலையில் இதை தான் நம்ம வந்து செமி சாலடா, ரொம்ப லிக்விடாக வேண்டாங்க, செமி சாலடா கொஞ்சம் களி மாதிரி பதத்தில் கஞ்சியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதில் நம்ம சில வகையான கீரைகள் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேர்க்கக்கூடியது முருங்கைக்கீரை, அடுத்ததாக வெந்தயக்கீரை, இது வந்து சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்தோ, சின்ன வெங்காயம், பூண்டு, வெஜிடபிள்ஸ் சேர்த்தோ, இது நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ காலையில் இதை நம்ம எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதையே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வாரம் 2-3 முறை இந்த பார்லியை இப்படி எடுக்கும்பொழுது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது நம்ம உடலில் நடக்கக்கூடிய முதல் நல்ல விஷயம், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரையும். உங்களுக்கு ட்ரைக்ளிசரைட்ஸ், LDL, டோட்டல் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே அதிகமாக இருக்கா? கவலையே வேண்டாங்க. உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியேறும். 1 மாதத்திற்கு கண்டிப்பாக 3 கிலோ வரை உடல் எடை குறைக்கலாம். என்னது 1 மாதத்துக்கு 3 கிலோ தான் குறைக்குமா? 7 கிலோ 8 கிலோலாம் குறையாதா? ஏங்க அப்படி பண்ணிங்கன்னா பாடி ஹெல்த்தியாக இருக்காது, ரொம்ப அனிமிக் ஆகிடுவீங்க. நிறைய பேர் பண்ணுற தவறு இதுதான். ஹெல்த்தி வெயிட் லாஸ்னால் 1 மந்த்துக்கு 3 to 4 kgs குறைச்சிக்கோங்க, அது போதும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க. பீரியட்ஸ் வர்றதே ஸ்டாப் ஆகிடுச்சு, எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப அனிமியா ஆகிடுச்சு, ஹேர் ஃபால் அதிகமாகுது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும். ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பார்லி ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மிக்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. காலையிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அதற்கு அடுத்தது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதற்கு எப்படி நம்ம பார்லியை பயன்படுத்தலாம்? அதே மாதிரி பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கும் பார்லியை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? சிம்பிளாக இதே மாதிரி தான். ஸோ பார்லியை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அந்த கஞ்சியை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ அந்த கஞ்சியை நல்லா உள்ளுக்கு டெய்லி ஒரு வேளை, ஸோ காலையில் இல்லைனாலும் ஈவினிங், ஸோ பெண்கள் அதை எடுத்துக்கும் பொழுது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்லை சுகர்னால ஆண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் போகக்கூடிய இடத்துல டிப் ஆஃப் தி பெனிஸ், அதாவது ஆண்குறியோட நுனி பகுதியில் சிவந்து வெடிப்பு வர்றது, வெண்மை நிறத்தில் படியறது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது, இல்லை யூரின் போகும்போதே உங்களுக்கு செமன் கலந்து வெளியேறுது, உங்களுடைய சிறுநீரில் விந்தணுக்கள் வெளிவர்றது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பெர்மட்டூரியா கண்டிஷன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூரினில் செமன் வெளியேற கண்டிஷன் இருந்துச்சுனாலும் பார்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, ப்ரோஸ்டேட் கேன்சர், இன்றைக்கி நிறைய ஆண்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டேட் கேன்சர். ஸோ அதுக்குமே நம்ம ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நிறைய பதிவுகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதற்குமே பார்த்திங்கன்னா இந்த பார்லி கஞ்சியை பயன்படுத்தலாம். ஸோ பார்லி கஞ்சின்றது சாதாரண விஷயம் இல்லை, நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், நல்ல சாலிபிள் ஃபைபர் இருக்குது. ஸோ கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இதில் கண்டிப்பாக இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ பல விஷயங்களுக்கு இதை நம்ம பார்லியை இப்படி தான் பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.